நல்ல எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணி அவங்களுடைய எல்லா எஜுகேஷன் ப்ராப்ளம்ஸையும் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் மேக்ஸ் அவங்கள அடிச்சுக்கிற எனக்கு தெரிஞ்சு ஆளே இல்லை. கற்றுக்கிட்டு கொடுக்குறவங்க எல்லாம் சார் அப்படிங்கிறது வாத்தியார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டோமோ அவங்க தான் சிறந்த ஆசிரியர் அப்படிங்கிறது எங்களோட தாட். ஹோம் டெஸ்ட் கிளாஸஸ் வந்து எனக்கு ஒரு 10 வருடமாக எனக்கு நல்லா தெரியும். மற்ற எல்லா வகுப்போட இவங்க வந்து குறைவான ஃபீஸும் வாங்குறாங்க. போர்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எக்ஸாம் வரைக்கும் வந்து இவங்க தனியாக கைடன்ஸ் கொடுத்து அந்த மாணவர்களை தேர்ச்சி அடை வரைக்கும் இவங்க கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க. நான் ஹோம் டெக்ஸ் கிளாஸில் 6 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி 12th படித்தேன். அங்கே உள்ள எல்லா டீச்சர்ஸும் நல்ல கோஆப்ரேட்டிவ் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. மெயினாக ஜின்னா அண்ணா அமீன் அண்ணா வந்து எங்களை எல்லா நாளும் ஒரு சப்போர்ட்டிவ் பேக் போனாக இருந்தாங்க. I'm working in Mumbai International Airport as an investigating officer. I studied in Omtex classes before 6 years and this is one of the best classes in Dharavi. குழந்தைகள் கூட ஒரு பிரபலமான வெளியே ஒரு கிளாஸஸ் படித்து கொண்டிருந்தார்கள். அங்கு மார்க் குறைவாக தம்பி ஹோம்டெக்ஸ் கிளாஸஸில் சென்ற பிறகு மிக சிறப்பாக அதிக மார்க் பெற்று நல்ல தேர்ச்சி பெற்றார்கள். मैं 8 साल पहले वहाँ से 12th क्लियर किया था. सर लोग बहुत अच्छे हैं वहाँ पे, फीस भी कम है. होमटेक्स क्लास बहुत अच्छा है और यहाँ की पढ़ाई भी बहुत अच्छी है. जिन्ना सर अमीन सर बहुत कोऑपरेटिव है. நான் அங்கே தான் படித்தேன். என் தம்பிமாரும் அங்கே தான் படிக்காங்க. எங்கள் ஃபேமிலியிலேருந்து அங்கே தான் படிக்காங்க. நல்ல கிளாஸஸ். என் மகன் வந்து 10ஆம் வகுப்பு அங்கே தான் படித்தாப்புல. ஹோம்டெக்ஸில் நல்ல கோச்சிங் கொடுக்காங்க. என்னுடைய குழந்தைகளும் இதே கிளாஸஸில் படித்து இன்று டிகிரி ஹோல்டராக இருக்கிறார்கள். என்னுடைய குழந்தைகள் இங்கே இதே கிளாஸில் படித்து நல்ல முன்னேற்றம் வந்து நல்ல மார்க் எடுத்தார்கள். பிள்ளைங்களை நீங்கள் கண்டிப்பாக சேர்த்து விடலாம். படிப்பு ஸ்டடீஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல கோச்சிங், நல்ல கைடன்ஸ் பசங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க பெர் ஸ்டூடெண்ட்டு, எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே. அப்புறமா அவங்களுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்குறாங்க. தாராவில் எத்தனையோ வகுப்புகள் இருந்தாலும் கோச்சிங் கிளாஸில் ஹோம்டெக்ஸ் கிளாஸில் படிக்கும் மாணவர்கள் அனைவரும் 100% மதிப்பெண் எடுக்கும் அளவிற்கு கோச்சிங் கொடுத்து கொண்டிருக்காங்க. இந்த ஹோம்டெக்ஸ் கிளாஸஸ்க்குள்ளே நீங்கள் ரிசல்ட்டை பார்த்தோம்னா 100% எடுத்துகிட்டு தொடர்ந்து முன்னேற்றிருக்காங்க. என் பொண்ணெல்லாம் 10th வந்து 80% வந்தாங்க. ஸ்பூன் ஸ்பிட்டிங்னா உங்களுக்கே தெரியும், அப்படி டீச்சிங் இருக்கும். ஜின்னாவும் அமீனும் நல்லா எடுக்காங்க. என் பையன் எப்பவும் விளாண்டுக்கிட்டு தான் இருப்பான். நான் எதிர்பார்க்கல ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆவான்னு நான் எதிர்பார்க்கல. 10th 12th நான் அங்கே தான் படித்தேன். நானும் எங்கள் அண்ணனும் நாங்கள் 2 பேருமே 70 above தான் எடுத்தோம். எஸ்எஸ் காலேஜில் இப்போ ஃபைனல் இயர் படிக்கேன். நாங்கள் வந்து ஹோம்டெக்ஸ் கிளாஸஸ் ஸ்டூடெண்ட்டு. நான் 10th அங்கே தான் படித்தேன், 12th அங்கே தான் படித்தேன். அங்கே இருக்கிற டீச்சிங் கோச்சிங் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. 12th ஹோம்டெக்ஸ் கிளாஸஸில் தான் படித்தேன் அண்ட் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஹலோ, என் பேர் பாலாஜி. நான் வந்து இப்போது ஹோம்டெக்ஸ் கிளாஸஸ் தான் படித்தேன் 10th. அதனால் என்னோட பெஸ்ட் பர்சன்டேஜ் வந்து 76% வந்துச்சு. நான் இப்போது எஸ்எஸ் காலேஜில் படிக்கிறேன். நான் 10th and 12th வந்து ஹோம்டெக்ஸ் கிளாஸஸில் தான் படித்தேன். அங்கே உள்ள டீச்சிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் என்னோட பிரதரையும் நான் அங்கே தான் படிக்க சொல்லியிருக்கேன். நம் நாடு தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? சூப்பராக இருக்கேண்ணே. ஆனால் உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அண்ட் தாராவில் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க? தாராவில் 43 வருஷமாக இருக்கேன். ஓகே. எம்காம் படிச்சிருக்கேன். தாராவில் 43 வருஷமாக இருந்துகிட்ருக்கேன். படித்து முடித்த உடனே பார்ட் டைமாக கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. அப்போலோ ஃபார்மசியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு 6 மாதத்துக்கு ஸ்டார்டிங்கில். ஸோ ஹோம்டெக்ஸ் கிளாஸஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் இந்த பேரே வித்தியாசமாக இருக்குது ஹோம்டெக்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த பேர் எப்படி வந்தது? ஹோம்டெக்ஸ் கிளாஸஸ் வந்து நாங்கள் வந்து இப்போ 23 வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கோம். அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு கிளாஸஸ் எடுக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் வேலை தேடிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்ட் டைமாக ஒரு டியூஷன் மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ என்கிட்ட 2-3 பசங்க படித்தாங்க. ஸோ அப்படி அவங்க படித்ததுலேருந்து அந்த இவ்வளோ பெரிய ஸ்தாபனம் ஹோம்டெக்ஸுங்கிறது வளர்ந்துருக்கு. அண்ட் ஹோம்டெக்ஸுங்கிற பேரே வித்தியாசமாக இருக்குது. அந்த பேர் எப்படி வந்ததுண்ணே? ஓகே, ஸ்டார்டிங்கில் நாங்கள் டியூஷன் மாதிரி எடுக்கும்போது எதுவும் பேர்லாம் வைக்கணும்னு ஒரு இஷ்டம் இல்லை. சாதாரணமாக தான் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் நல்லா எடுக்க ஆரம்பித்ததுனால அந்த ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த் வந்து அப்படியே கூட்டிகிட்டு போனோன்னே நம்மளுக்குன்னு ஒரு பேர் வந்து தேவைப்பட்டுச்சு அடையாளத்துக்காண்டி. ஸோ அப்படிங்கும்போது என் பேரோட ஃபஸ்ட் லெட்டர் ஜே, தம்பி நானும் சேர்ந்து எடுத்ததுனால அவனோட பேரை வச்சு ஜேஏ கிளாஸஸ் அப்படின்னு வைக்கலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் அது செட் ஆக மாட்டேன்ட்டு அது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் ஒரு கிளப்பில் விளாண்டுட்டு இருந்தேன். எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து கிரிக்கெட் விளையாட ரொம்ப பிடிக்கும். அந்த தாதர் போதார் காலேஜுக்கு ஏற்றால ஹோம்டெக்ஸ் கிளப் அப்படின்னு ஒரு கிளப் இருக்குது. ஓகே. ஸோ அந்த பேரை தான் நாங்கள் கிளாஸுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஹோம்டெக்ஸ் அதுலேருந்து எடுத்து. அப்படி எஜுகேஷன் ஃபீல்டில் உங்களுக்கு எப்படி இன்ஸ்பயர் ஆச்சு? எஜுகேஷன் ஃபீல்டில் எனக்கு இன்ஸ்பயர் ஆனது காரணம் வந்து என்னுடைய அப்பா தான். அவங்க நல்லா படிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே படித்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு உண்டு. ஸோ அதே மாதிரி அவங்க வந்து எங்கள் வீட்டில் இருக்கும்போது பக்கத்தில் உள்ளவங்கலாம் ஏதாச்சும் தேவைன்னா அவங்கள்ட்ட தான் வந்து எழுதி கேட்பாங்க. அவங்க அதை மாற்றப்படாமல் எழுதி கொடுப்பாங்க. எல்லா ஹெல்ப்புமே அவங்க பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து வளர்ந்ததுனால எங்களுக்கும் மற்றவங்களுக்கு எதுவும் கேட்டால் சொல்லிக் கொடுக்கணுன்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. ஸ்டார்டிங்கில் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து சும்மா தான் நான் டீச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே. ஆமாம். அதுக்கப்புறம் அப்போ நம்ம படிச்சுட்டு இருந்தோம், நம்மளுக்கு பைசாலாம் தேவைப்படலை. அதனால் நம்ம அதை ஃப்ரீயாக நம்ம எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இதுதான் நம்ம பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பைசாவும் தேவைப்படுறதுனால அதை ஒரு பெய்டு இன்கமாக மாற்றிக்கிட்டோம்.
சரி. ஆமாம். அண்ட் ஹோம் டெக்ஸ் கிளாஸஸ் வந்து மற்ற கிளாஸஸ்லேருந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா அது எந்த விஷயத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இங்கே வந்து பேரண்டல் கேர் இருக்குது. நாங்கள் ஒரு பெற்றோர்கள் மாதிரி நாங்கள் அவங்க ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துக்கிட்டோம். கடைசி வரைக்கும் அவங்கள நாங்கள் கேர் பண்ணோம், லாஸ்ட்டு போர்டு எக்ஸாம் வரைக்கும். மற்ற கிளாஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போர்ஷன்ஸ் முடிஞ்ச பிறகு அவங்களை கொஞ்சம் டில்லாக விட்ருவாங்க. இங்கே நாங்கள் அதை டில்லாக விடாமல் போர்ஷன் முடிஞ்ச பிறகு கடைசி போர்டு எக்ஸாம் வரைக்கும் அவங்கள கேர் பண்ணி ஒரு நாள் கூட லீவ் போட்டாலும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நானே பர்சனலாக சில வீட்டுக்குலாம் போயிருக்கேன். போய் அவனை பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வச்சு படிக்க வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நல்ல பர்சன்டேஜ் வருது. வீக்கான ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுக்கு தேவையான பர்சன்டேஜ் எடுத்து பாஸ் ஆகிருந்தாங்க. ஸோ பேரண்ட்ஸ்க்கு எங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஸ்டார்டிங் பேரண்ட்ஸ்க்கு வந்து உங்கள் மேலே ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது, எவ்வளோ லேட் ஆச்சு, அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்கள் மேலே ட்ரஸ்ட் வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு? ஸ்டார்டிங்கில் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆனது 2003. ஆனால் 5 வருஷம் எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ எங்கிட்ட வரவங்க ஸ்டூடெண்ட்டு கொஞ்ச நாள் படிப்பாங்க, அதுக்கப்புறம் வேறு கிளாஸஸ் பார்த்து ஓடிடுவாங்க. 9th வருவாங்க, 10th வராமல் போயிடுவாங்க. ஏன்னா 10th வேறு கிளாஸஸ் அப்போ நல்ல ஃபார்மில் இருந்ததுனால அங்கே போயிடுவாங்க. ஆனால் நாங்கள் மனசு தளராமல் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கிட்ட நம்பி வர்ற ஒரு 5 ஸ்டூடெண்ட் இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல எடுத்து மற்றவங்களோட நல்ல பர்சன்டேஜ் நாங்கள் கொடுத்தோம். ஸோ அதை பார்த்து மற்றவங்களுக்கும் இவங்க ஃபீஸும் ரொம்ப கம்மியாக வாங்குதாங்க, கடைசி வரைக்கும் நல்லா கேர் பண்ணாங்க, பர்சன்டேஜ் நல்லா வருது அப்படிங்கிறதுனால அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம மேலே நல்ல நம்பிக்கை. அதுதான் கேட்கணுன்ட்டு இருந்தேன். அதாவது நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா அந்த டைமில் ஒரு 4-5 கிளாஸஸ் வந்து இருந்தது, ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது அவங்ககிட்ட இருந்து நீங்கள் தனித்துவமாக தெரிகிறதுக்கு? மற்ற கிளாஸஸுக்கு தான் மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டார்டிங்கில் போயிட்டு இருந்தாங்க. நம்மளோட படிக்க வருவாங்க, 9th வருவாங்க, 11th வருவாங்க, 12th போது வெளியே பக்கம் போயிடுவாங்க, பெரிய கிளாஸஸ் கட்சி போயிடுவாங்க. அதுமாதிரி 9th வருவாங்க, 10th வந்து போயிடுவாங்க. ஆனால் போயிடுவாங்க அப்படின்னா இப்போ ஒரு 20 ஸ்டூடெண்ட் வராங்கன்னா எல்லோரும் போக மாட்டாங்க, ஒரு 10 பேர் போனால் ஒரு 10 பேர் இருப்பாங்க. இப்போ நாங்கள் என்ன எய்ம் பண்ணோம், இந்த 10 பேரை நம்ம நல்லா சொல்லிக் கொடுக்கணுக்கி அந்த போனவனும் திரும்பி பார்க்குற அளவுக்கு அப்படின்னு. ஸோ அதே மாதிரி நடத்தணும். ஏன்னா எவன் விட்டுட்டு போனாங்களோ அவங்க திரும்பி பார்க்குற அளவுக்கு இங்கே இருந்த ஸ்டூடெண்ட்டை அவங்களோட நாங்கள் கூட பர்சன்டேஜ் எடுக்க வச்சோம். ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிட்டு எங்களுக்கு குட்வில் கூட்டிகிட்டு. ஸோ அடுத்த வருஷம் நம்மகிட்ட வர ஸ்டூடெண்ட் எங்கேயும் போகாமல் நம்மகிட்டே படிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க கிளாஸை ஸ்டார்ட் பண்ணும்போது? ஸ்டூடெண்ட் வர்றது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஓகே. ஏன்னா ஸ்டூடெண்ட்டை நம்ம போய் கூட்டுற முடியாது எங்கேயும் பிடிச்சி. ஏன்னா இது வந்து ஒரு இது கிடையாது, இல்லை பைசா கொடுத்து கூட்டுற முடியாது எங்கேயும். அவங்களாம் நம்மளை நம்பி வரணும், நம்ம எடுக்கிறது பிடிக்கணும், நம்ம சொல்லிக் கொடுத்து புரியணும். ஸோ எங்கிட்ட வந்த ஸ்டூடெண்ட் 3 பேரோ 4 பேரோ நாங்கள் மனசு வச்சு அவங்களுக்கு அப்படி சொல்லிக் கொடுத்தங்கி அது அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகி அவங்க அடுத்த வருஷம் ஒரு 8 பேரை கூட்டு வர அளவுக்கு நாங்கள் பண்ணிக்கிட்டோம். அண்ட் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஹோம் டெக்ஸ் கிளாஸஸ்னு வந்து ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு. ஸோ சில கிளாஸஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அநியாயமாக சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபீஸ் கம்மியாக இருக்கிறதுனால எதுவும் எஜுகேஷனில் ஏதாவது கம்மியாக இருக்குமா, இல்லை ஈக்குவலான எஜுகேஷன் தான் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்களா? எப்படி? ஃபீஸ் வந்து நம்ம கிளாஸை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கம்மி தான். அதுலேயும் யாரும் கஷ்டப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னா நாங்கள் 2000-3000 கம்மி பண்ணிடுவோம். ஆமாம், ஃபீஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஃபீஸை வாங்கி தான் பெரிய பணக்காரங்களாம் ஆகணும், பெரிய வீடு அதெல்லாம் அப்படிலாம் ஒரு எண்ணம் கிடையாது. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வீட்டு செலவுக்கு அந்த வருஷத்தை கொண்டு போகிறதுக்கு வந்தால் கூட போதும் அப்படின்னு தான் நாங்கள் ஸ்டார்டிங்கில் எல்லாம் எடுத்தோம். இப்போ அப்படி தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா நான் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா வந்து வெளிநாட்டில் இருந்தாங்க 16 வருஷம். நான் 8th ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது அவங்க வெளிநாடு போயிட்டாங்க. நான் எம்காம்லாம் முடிச்ச பிறகு தான் அவங்க வந்தாங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா அவங்க போன டைமில் வந்து சம்பளம்லாம் போடலை அவங்களுக்கு. அப்போயும் வந்து எங்கள் வீட்டில் நான், என் தம்பி, 2 தங்கச்சி, நான் வந்து 10th, அவன் 9th, அப்புறம் 7th, 6th அப்படி படிச்சுட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நாங்கள் படித்த இடத்துல. அப்போ எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி எல்லார் வீட்லேயும் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் வந்து யாரால் கட்ட முடியுதோ நாங்கள் அவங்கள்ட்ட ஃபுல் ஃபீஸ் நாங்கள் வாங்கியிருந்தோம். யாரால் கட்ட முடியலன்னு சொல்லுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் கம்மியாக தான் வாங்கியிருக்கோம். அது எங்களுக்கு போதும், எங்களுக்கு மனசு நல்லா திருப்தியாக இருக்குது, அது எங்களுக்கு போதும். ஆனால் சில பேர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா கம்மி ஃபீஸ்னால் நல்லா சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, நிறைய காசு கொடுத்தா நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க அப்படிங்கிற. இல்லை, அப்படி நினைக்கிறதுக்கு வந்து ரிசல்ட் வருதுல்ல. இப்போ மற்ற இடத்துல 53,000 60,000 கட்டி போகிறவங்க அந்த ரிசல்ட்டை கொண்டு வரலையே. நாங்கள் இவ்வளோ வாங்கிட்டு நாங்கள் ரிசல்ட்டு கொடுக்கோம்ல. இப்போ நம்ம இது நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா இது எவ்வளோ நாள் இருக்கும், 1 வருஷம் 2 வருஷம் நம்ம செய்யலாம். அதுக்கப்புறம் செய்யறதா இருந்தால் நம்ம சக்ஸஸாக இருந்தாலும் செய்ய முடியும். நாங்கள் ரிசல்ட்டே கொடுக்காம வேறு கம்மி ஃபீஸில் எடுத்துகிட்டு இருந்தால் எப்படி நாங்கள் சக்ஸஸ் ஆக முடியும்? கரெக்ட். அதனால் இப்போ நாங்கள் சக்ஸஸ் ஆகிருக்கோம் அப்படின்னா எங்கிட்ட 2மே இருக்குது. ஃபீஸ் கம்மியாக இருக்குது, ரிசல்ட்டு நல்லா இருக்குது. ஆமாம், அதனால் நம்பி வராங்க அவங்க. என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருக்கீங்களா இந்த ஃபீல்டை விட்டுட்டு வேறு எதுக்காக போயிடலாம், இது நம்மளுக்கு செட் ஆகாது இனிமேல் அப்படின்னு? ஆமாம், கொரோனா டைமில் அந்த எண்ணம் எங்களுக்கு வந்துச்சு. ஏன்னா கொரோனா டைமில் வந்து ரொம்ப பாதிப்பு உண்டாயிட்டு ஏப்ரலில் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் வருஷம். மார்ச் மாதத்தில் கொரோனா வந்துட்டு, கொரோனா வந்த உடனே அட்மிஷன் ஆகிட்டு, ஆனால் வந்து சேரணும் ஃபீஸ் கட்டுற டயத்தில் வந்து அப்படி பிளாக் ஆகிட்டு. ஸ்டூடெண்ட்டை ஃபீஸ் கேட்கும்போது வந்து சேருங்க அட்மிஷன் சொல்லும்போது இல்லை சார் கொரோனா டைமில் நம்ம கிளாஸ் இருக்குமோ இல்லை அப்படின்னு ஒரு இதாகிட்டு தொடர்ந்து 8 மாதம் 9 மாதம் ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிட்டு அந்த வருஷம் கிளாஸஸ் நாங்கள் பந்த் பண்ணிட்டோம். ஆனால் நாங்கள் எடுத்த இடத்துக்கு வாடகை எங்களுக்கு பந்தாவில் அது கொடுத்துட்டு தான் இருந்தோம். டீச்சர்ஸ்க்கும் நாங்கள் சேலரி ஓரளவுக்கு நாங்கள் கொடுத்துட்டு தான் இருந்தோம், எங்களுக்கு நம்பி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி.
ஸோ அந்த டைமில் நினச்சிங்க இது வந்து சரியாயிரும்னு பார்த்தோம். ஆனால் அதுக்கப்புறம் போக பார்த்தா இது முடியுமா முடியாதுங்கிற ஒரு குழப்பம் வந்துட்டு 2 வருஷம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த பீரியடில். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எதில் பெட்டர் எஜுகேஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஏதாச்சும் ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்துச்சு, கொரோனா மாதிரி டைம் வந்துச்சு, முடியல அப்படின்னா தான் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பெட்ரு. மற்றபடி நம்மளால் முடியும் அப்படின்னா 101% வந்து ஆஃப்லைன் பர்சனலாக இருந்து சொல்லிக் கொடுக்குறது தான் நம்மளுக்கு நல்லது. அப்போ தான் ஸ்டூடெண்ட்டோடைய மென்டாலிட்டியும் நம்மளுக்கு புரியும், அவங்கள எவ்வளோ கேப்பபிலிட்டி இருக்குது அதை புரிஞ்சு நம்ம அதுக்கு தந்தாப்புல சொல்லிக் கொடுக்கலாம். ஆன்லைனில் ஸ்டூடெண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் கம்ப்ளீட்டாக இருக்காது. ஆஃப்லைன்லேயே சில ஸ்டூடெண்ட் கவனிக்க மாட்டாங்க, அவங்க எப்படி ஆன்லைனில் கவனிக்க முடியும்? அதனால் அது வந்து வேஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் இன்னொன்று என்னென்னா சோஷியல் மீடியாவில் இப்போ நிறைய பேர் கற்றுக்கிட்றாங்கண்ணே, சேட் ஜிபிடி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி. ஸோ அந்த மாதிரி கற்றுக்கிறது எவ்வளோ நல்லதுன்னு நினைக்கிறீங்க? அண்ட் அதை தவிர்த்துட்டு நேரில் வந்து ஒரு சார் வந்து பர்சனலாக கோச் பண்ணுறது தான் ப்ராப்பராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கரெக்டான கேள்வி. இப்போ வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு அது ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி. இப்போ நம்ம ஐஏஎஸ், ஐபிஎஸ், மற்றபடி போர்டு எக்ஸாம், அந்த ரயில்வே எக்ஸாம்ஸ், அதர் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து யூடியூப் ஆன்லைன் வந்து பிளாட்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, அதில் கற்றுக்கலாம். ஏன்னா ஸ்டூடெண்ட் மெச்சூராக இருப்பான். நான் சொல்கிறது வந்து 10th 11th 12th ஸ்டூடெண்ட் வந்து சின்ன பசங்க, அவங்களுக்கு ஆன்லைன் வந்து யூஸ் கிடையாது, அவங்க மொபைலை பார்த்து கெட்டு போயிடுவாங்க. 12th ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அவங்க லைஃபே சேஞ்ச் ஆகுது. ஸோ அது வரைக்கும் அவங்களுக்கு ஆஃப்லைனில் தான் இருக்கணும், பர்சனல் கேர் வேணும். அதுக்கப்புறம் அவன் ஓனாக டிசைன் எடுத்துருவான். ஏன்னா 18 வயசு தாண்டிடும் அவனுக்கு. அதுக்கு முன்னாடி வந்து ஆன்லைன் வந்து வேஸ்ட். ஸோ வீக்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி கோச்சிங் கொடுக்கலாம், அவங்கள எப்படி பாஸ் பண்ண வைக்கலாம்? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு கோச்சிங் கிளாஸ் எடுக்கும்போது வந்து ஒரு 100 பேர் வந்து உட்காந்துருப்பாங்க. அவங்கள கண்டுபிடிக்கணும் யார் வீக் அப்படின்னு. நம்ம பாடங்களை எடுத்துகிட்டு போகும்போது தான் நம்ம டெஸ்ட் வைக்கும்போது நமக்கு தெரிய வரும் இவன் வீக்காக இருக்கான் அப்படின்னு. சில பேர் வந்து வீக்காக இருக்க மாட்டாங்க, சேட்டை பண்ணுறதுனால படிக்காமல் இருப்பான். சில ஸ்டூடெண்ட் வந்து நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் இருப்பான், கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டான். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், அட்வைஸ் பண்ணி அவனை கொஞ்சம் இது பண்ணி நம்ம திருத்திடலாம், அவனை கரெக்டாக கொண்டு வந்துடலாம், அவனை மோட்டிவேட் பண்ணணும். உன்னால் முடியும், நீ அப்படி பண்ணாமல் இருக்க அப்படின்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சு அவன் கொண்டு வந்துடுவான். நான் அப்படி கொண்டு வந்திருக்கோம். சில ஸ்டூடெண்ட்லாம் வந்து ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆனால் அவன் நல்ல டேலண்டாக இருக்கும். அவன்கிட்ட அதை அவனை பிடிக்க வச்சு அவனை மஸ்கா வச்ச மாதிரி மஸ்கா மத்தம் சொல்லி அவனை நீ ஒன்றால் 90% எடுக்க முடியும், நீ அப்படி பண்ணிட்டு இருக்கன்னு ஒரு 4-5 தடவை சொல்லிட்டோம்னா அவன் மைண்டு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அதுக்கப்புறம் ஒரு ட்ராக்கில் வந்துடுவான். அவன் கண்டிப்பாக 90% எடுத்திருக்கான். அப்படி பசங்களும் அங்கே இருக்காங்க. சில பசங்களால் முடியாது, நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணி பார்ப்போம் அவன் முடியாது. அப்படி நம்மளுக்கு தெரிய வரும். அதில் ஒரு 10-12 பேர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணணும், தனியாக எடுத்துருவோம். நாங்கள் தனியாக எடுத்து பக்கத்து ரூம் இருக்குது, அதில் உட்கார வச்சு அவங்க தனியாக ஒரு டீச்சர் போட்டு அவங்களுக்கு என்னென்ன பாஸ் பண்ண வைக்க முடியுமோ அதை கொடுத்து நாங்கள் பண்ண வைப்போம். ப்ராக்டிக்கல் மார்க்கும் சேர்றதுனால ஒரு 40-50% அவங்க வந்துடும் ஈஸியாக. அவங்க ஸோ மார்க்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்களா, இல்லை ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ உள்ள ஜென்ரேஷன் படி பார்க்க போனால் ஸ்கில்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க் வந்து இப்போ ரொம்ப ஈஸியாக ஆகிட்டு எடுக்கிறது. ஏன்னா ப்ராக்டிக்கல் மார்க் 20 மார்க்கு ஸ்கூல்லேருந்தே கொடுத்துருந்தாங்க, வெறும் 15 மார்க் எடுத்தாலே பாஸ் ஆயிடுவான். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஃபில்லப் அப்ஜெக்டிவ்ஸ் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எழுதினாலே பாஸ் ஆகி ஸ்டூடெண்ட் வெளியே போயிடுவாங்க. ஸ்கில் இல்லாமல் அவன் போய் முடிச்சுட்டு இருக்கான். ஏன்னா இப்போ நம்ம இந்தியாவில் மக்கள் தொகை ஜாஸ்தி, அதில் வந்து யாருனாலுமே படிச்சுட்டு ஈஸியாக வெளியே போயிடலாம். ஆனால் ஸ்கில் இருந்தால் தானே வேலை நமக்கு கிடைக்கும். ஸோ ஸ்கில் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பெரிய மிஸ்டேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது என்ன மாதிரி மிஸ்டேக்ஸாக இருக்கும், அதை எப்படி திருத்திக்கலாம்? ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிற நேரத்தில் படிக்காமல் அதை பற்றி அவங்க புரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் மெயினான மிஸ்டேக் அவங்க பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் வந்து மொபைல் ஒன்று. ஆனால் அந்த மொபைலை வாங்கி கொடுக்குறது யாருன்னு பார்த்தா பேரண்ட்ஸு. ஸோ அந்த பேரண்ட்ஸ் தெரிஞ்சிட்டாலே அந்த ஸ்டூடெண்ட் தெரிஞ்சிருவான்னு நான் நினைக்கிறேன். மொபைல் மட்டும் காலத்தில் மொபைல் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. 12th வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக தேவை தான் படும். மொபைல் இல்லாமல் நம்ம பண்ண முடியாது, கரெக்டு. ஆனால் இப்போ அவனோட திங்கிங் கெப்பாசிட்டி அவன்கிட்ட கிடையாது. இப்போ அவன் ஒரு சின்ன குழந்தை தான். 12th வரைக்கும் வந்து மெச்சூர் கிடையாது. ஏன்னா 12th ஸ்டூடெண்டால் ஓட் போட முடியாது. அப்போ அவன் ஒரு சின்ன பையன் தானே, அவன் கரெக்ட், அவன் மைனர். அவன் ஒருத்தனை கொலை பண்ணால் கூட இப்போ அவனுக்கு வந்து கேஸ் கிடையாது. ஸோ அவன்கிட்ட எதுக்கு நீங்கள் மொபைல் ஃபோனை கொடுத்து கெடுக்கிங்க தான் கேட்குறேன். ஸோ அவனுக்கு வந்து அது வேஸ்ட்டு. 12th வரைக்கும் அவனை வந்து சின்ன குழந்தையாக நீங்கள் பாருங்கள், கேர் பண்ணுங்கள், அவன் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். அவன் தவறு பண்ண சான்ஸ் இருக்குது, அதை கேர் பண்ணி கிளியர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அவன் மெச்சூர் ஆயிடுவான். அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்கிடுவான். மொபைல்னால எதனாலும் கொடுங்க, அவன் அதை கரெக்டான வழியில் யூஸ் பண்ணிக்கிடுவான். இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் காமர்ஸ் இல்லைனா ஆர்ட்ஸ் எடுத்திருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்புறமாட்டி அவனுக்கு வந்து கரெக்டான மார்க்ஸ் வரலனா அவன் வந்து வேறு ஏதாவது ஃபீல்டு வந்து எடுக்கிறதுக்கு போகிறான். ஸோ அந்த இதுலேயும் அவனால் கம்ப்ளீட் பண்ண முடியலை, ப்ராப்பராக கிளியர் பண்ண முடியலாம். அவனோட ஃப்யூச்சரில் அவன் வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்றான், அவனுக்குள்ளே வேறு ஸ்கில் இருக்குது, வேறு ஏதாவது நோக்கி சப்ஜெக்டை நோக்கி போகிறான்னா அந்த மாதிரி போகிறது ரைட்டா இல்லை தப்பா? 100% ரைட்டு தான். அவன் அப்படி தான் போகணும். சில ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, நல்ல டான்ஸ் ஆடுவான், நல்ல பாட்டு படிப்பான், நல்ல ட்ராயிங் பண்ணுவான், நல்ல அத்லெட்டிக்காக இருப்பான், நல்லா ஓடுவான். அவனை அந்த ஃபீல்டில் அனுப்பிடணும். ஏன்னா அவனுக்கு படிப்பு அவனுக்கு மண்டையில் ஏறாது. நம்ம எவ்வளோ சொல்லி கொடுத்தா அவனுக்கு புரியாது. ஆனால் மற்ற ஃபீல்டில் வந்து பர்ஃபெக்டாக இருப்பான். ஸோ அவனை அந்த ஃபீல்டில் வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு அனுப்பணும். ஆனால் அவங்களுக்கு பயம் இருக்கும். ஏன் பயம் இருக்கும்னா அவன் அதில் சக்ஸஸ் ஆகலைன்னா படிப்பும் இல்லாமல் அது இல்லாமல் மாட்டிக்கிடுவான்னு பயம் இருக்கும். இது நேச்சுரல் எல்லாத்தையும் வரக்கூடியது தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவனை அந்த ஃபீல்டில் போக வைக்கிறது நல்லது. இல்லைனா டிப்ளமா கோர்சஸ் நிறைய இருக்குது, ப்ராக்டிக்கலாக பண்ணுறது. சில பேருக்கு படிக்கிறது தான் போர் அடிக்கும் இல்லையா, ப்ராக்டிக்கலாக பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்களா? அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட இந்த மாதிரி பேசியிருக்கீங்களா? அவனுக்கு படிப்பு வரல, இதை தவிர்த்துட்டு வேறு ஏதாவது அவனுக்கு இது பண்ணுங்கள், இல்லைனா அவனுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ண வைங்க, நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்களா கிளாஸஸில்? பண்ணியிருக்கோம், நிறைய பேர் நாங்கள் பண்ணியிருக்கோம். அப்போ எங்கிட்ட அவங்க வந்து 10th ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம், உங்கள் பையனுக்கு வந்து இதுக்கப்புறம் நீங்கள் 11th வந்து காலேஜில் சேர்த்திங்கன்னா வேஸ்ட் ஆயிரும், நீங்கள் ஏதாவது டிப்ளமோவில் போடுங்க, இந்த கோர்ஸில் போடுங்க, டெக்னிக்கல் லைனில் போடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். அக்ரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுமில்ல அவங்க பையனை பற்றி. நம்மளும் சொல்லும்போது ஒரு வருஷம் அவனை பார்க்கும், வீணாக போய் காலேஜில் போட்டு 2 வருஷம் வேஸ்ட் பண்ணதோட அவன் டிப்ளமோ முடிச்சிருந்தோம்னா அவனுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் வந்துடும், ஜாப் கிடைக்க ஈஸியாகிடும். அதே மாதிரி வேலைக்கு சேர்ந்து இப்போ வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. அண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் நம்ம கிளாஸஸில் எடுத்த ஸ்டூடெண்ட்டோட நேம் அண்ட் அவங்க எந்த காலேஜ் ஆர் எந்த ஸ்கூல்? இது வரைக்கும் 90க்கு மேலே நம்மகிட்ட ரொம்ப பேர் எடுத்திருக்காங்க. ஆனால் ஹையஸ்ட்டாக இது வரைக்கும் நம்ம கொண்டு வந்தது வந்து 95% 10th. சூப்பர். ஆமாம், காமராஜ் ஸ்கூல் சாய்மா அந்த பொண்ணு பேர். ஓகே. ஆமாம், அதுக்கப்புறம் 95 அதே மாதிரி 12th நம்மளுக்கு அது வந்திருக்கு. அந்த பொண்ணோட பேர் வந்து செரீனா. அண்ட் யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டோட சக்ஸஸ் ஸ்டோரி அது ரொம்ப பாதிக்கப்பட்டதா உங்களுக்கு, அந்த மாதிரி ஏதாவது இருக்குது? ஒரு பையன் சூர்யா சரண் அப்படின்னு ஒரு பையன். அந்த பையன் வந்து அவங்களுக்கு ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. 9th ஃபெயில் ஆகிட்டான் அந்த பையன். ஆமாம், படிப்பு ரொம்ப வீக்குன்னா கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டான். ஏன்னா அவங்க அப்பா வந்து வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு சின்ன பையன் இருக்காங்க, அவனை பார்க்க வரதுனால அவனுக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால வெளியே அந்த பையனை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எந்த பையனை? இந்த பையனை, 9th படிக்கிற பையனை. அதனால் 9th ஃபெயில் ஆகிட்டான். ஸோ அவனை எங்கிட்ட கொண்டு ஒப்படைக்கும் போது நீங்கள் எப்படியா சார் இவனை பாஸ் பண்ண வச்சுருங்க 10th அப்படின்னு சொல்லி எங்களை ஒப்படைச்சாங்க. அவங்க அப்பாவும் வெளிநாட்டில் இருக்கிறனால இங்கே வர முடியாது, அவர் வேலையை விட்டால் இங்கே சம்பாத்தியம் இருக்காது. அதனால் எனக்கு ஆனால் 15 நாளைக்கு ஒரு தடவை 20 நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி அவன் எப்படி படிக்கான், பாஸ் ஆயிடுவானா, எப்படி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் டவுட் தான் இருந்துச்சு, இவன் ஒன்றும் படிக்க மாட்டான், ரீட் பண்ண வராது, மராட்டி ஹிந்திலாம் அவனுக்கு ரீடே பண்ண வராது. இருந்தாலும் நாங்கள் அவனை விடலை, அவனை கரெக்டாக பிடிச்சி வச்சு காலையில் சாயங்காலம் 2 நேரம் கூட்டு நல்லபடியாக எடுத்து அவன் ரிசல்ட் அன்றைக்கி அவங்க அப்பா வந்து இங்கே வந்துட்டார், லீவ் போட்டு வந்து ரிசல்ட் அன்றைக்கி அவங்க பார்க்காங்க. நான் அப்போ பாம்பேயில் இல்லை, நான் வெக்கேஷன் நாங்கள் ஊருக்கு போயிடுவோம் 15 நாளைக்கு. அந்த டைமில் ரிசல்ட் வந்துச்சுல, அவர் டைப் பண்ணிவிட்டு ஆல் டிக்கெட் ஸ்டேட் நம்பர் டைப் பண்ணிவிட்டு பேரண்ட்ஸ் பேரை டைப் பண்ணிவிட்டு ரொம்ப ப்ரேயர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவன் பாஸ் ஆகிட்டான் 47%. ஸோ அவர் ரொம்ப சந்தோஷமாக எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப அழுத மாதிரி பேசினாங்க. நீங்கள் இப்போ உங்களை பார்க்கணும், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படி இப்படின்னு. நான் சொன்னேன் இப்போ அங்கே இருக்கோம்னு. நான் வந்து என்னை மீட் பண்ணாங்க வீட்டுக்கு வந்து. சரி. அது ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் ஒரு அட்வைஸ் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கும் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஸ்டூடெண்ட் நீங்கள் இப்போ என்கிட்ட படிக்கிறவங்க வந்து 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ நீங்கள் படிக்கும்போது வந்து வேறு எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. போர்டு எக்ஸாமில் ஒரு நல்ல பர்சன்டேஜ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் சயின்ஸ் எடுக்கலாம், காமர்ஸ் எடுக்கலாம், எதனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் நல்லா வரும்போது உங்களுக்கு காலேஜ் லைஃபும் நல்லபடியாக அமையும், உங்களுக்கு லைஃபும் நல்லபடியாக அமைஞ்சிடும், நல்ல ஜாப்பில் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக செட் ஆயிரும். ஸோ நீங்கள் படிப்பு நேரத்தில் நீங்கள் மொபைல் பார்த்துக்கிட்டு இல்லை அங்கே இங்கேயும் விளாண்டுக்கிட்டு வச்சு அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் லாஸ்ட்டில் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வந்து நின்றுடும். ஸோ இதனால் நீங்கள் படிப்பு நேரத்தில் படிப்பை மட்டும் நீங்கள் கவனமாக பண்ணுங்கள். தாராவி டாக்ஸ் அவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, இது ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் இவங்க பண்ணியிருக்காங்க, காட்சன் வருதான் அவங்க. எனக்கு இவங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து தெரியும், ஆமாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இது எதிர்பார்க்கல இனி இவங்க இன்வைட் பண்ணுவாங்க இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், இது மாதிரி தாராவியில் நிறைய டேலண்டானவங்க இருக்காங்க. ஸோ அவங்க வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருக்காங்க. ஆமாம், அதை தெரியப்படுத்த நீங்கள் எடுத்த ஸ்டெப்பை உங்களை ரொம்ப பாராட்டுதேன். ரொம்ப நன்றி. ஆமாம், இதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களையும் நீங்கள் தேடி பிடிச்சி அவங்களுக்குள்ள இதையும் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும். அது ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தாராவியில் யார் யார் இருக்காங்களோ அவங்க கொடுத்த ஃபீட்பேக், அவங்க கொடுத்த ரிவ்யூ படி நம்ம கிளாஸஸ் தான் இப்போதைக்குள்ள டாப்பில் வந்தது. ஸோ நேம் கேட்டோன்னே எல்லோரும் ஹோம் டெக்ஸ் கிளாஸ் ஜின்னா சார் எடுங்க அப்படின்னாங்க. அதனால தான் நம்ம கூப்பிட்டு எடுத்தது. ஸோ தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகணும்னு என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் இங்கே வந்ததுக்கு ரொம்பவே நன்றிண்ணே. தேங்க்யூ. நீங்களும் மென்மேலும் வளரணும், தாராவி மக்களை இன்னும் நிறைய மக்களுக்கு நீங்கள் வெளிக்காட்டணும். கண்டிப்பாக காட்டுங்க. சரிங்களா? தேங்க்யூ. வெல்கம்.